ஒருத்தவங்க கூட நமக்கு கனெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா, அதுதான் நம்ம அவங்க கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்க ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்டா இருக்கும். அதுவே இன்னும் கொஞ்சம் நெருக்கமா அவங்க கூட மட்டும் உறவாட வச்சுச்சுன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் காதலா உருவாகவும் தயாரா இருக்குன்னு தான் அர்த்தம். எந்த ஒரு விஷயமோ இல்ல உறவோ நமக்கு ஈஸியா கிடைச்சிருச்சுன்னா, அதோட மதிப்பு நமக்கு தெரியாது. இதுவே அந்த விஷயத்துக்காக, அந்த உறவுக்காக நம்மளோட உழைப்பும் வலியும் சேர்ந்து இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நம்ம அத எந்த சூழ்நிலையிலயும் அவ்வளோ சீக்கிரத்துல தூக்கி போட்டுற மாட்டோம். அப்படி ஒரு உறவு தான் இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா, அந்த உறவு கூட தான் நீங்க பயணம் பண்றீங்கன்னா, அந்த உறவ மேலும் ஸ்ட்ராங் ஆக்க, நெருக்கமா உங்க கைக்குள்ள வச்சு பார்த்துக்க உதவியா இருக்க போற 7 டெய்லி ஹேபிட்ஸ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? நம்பர் 1 பிசிக்கல் இன்டிமெசி. பிசிக்கல் இன்டிமெசிங்கிறது ஒரு உறவுக்குள்ள முக்கிய பங்கு வகிக்குதுன்னு தான் சொல்லலாம். அதனால தான் நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க கூட உடல் சார்ந்த தொடுதல்கள் அதிகம் விரும்பும் நபர்களாக சில நேரத்துல காட்சியளிக்கிறோம். நம்ம துணையோட நமக்கு ஏற்படும் நெருக்கம், அவங்களோட கைகள தொடுறது, பிடிக்கிறது, அவங்கள கட்டி பிடிக்கிறது, முத்தமிடுறது இப்படி பல விஷயங்களோட நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிசிக்கல் இன்டிமெசி சில நேரத்துல நம்ம அவங்க மேல வச்சிருக்க அன்பு, அக்கறை, பாசம் காட்ட ஒரு நல்ல வழியாவும் பார்க்கப்படுது. அவரவர பொறுத்து உங்க துணையுடன் நீங்க இருவரும் ஒரு பிசிக்கல் இன்டிமெசிய கையாள்றதுங்கிறது அந்த உறவ மேலும் வலுப்படுத்த வழிவகுக்குதுன்னு கூட சொல்லலாம். நம்பர் 2 ஓப்பன் கம்யூனிகேஷன் டுகெதர். கம்யூனிகேஷன் மட்டும் தான் இங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சுக்க உதவக்கூடிய ஒரு சிறந்த வழியா இருக்கு. நம்ம துணையா இருக்கவங்க கிட்டயும், அவங்க நம்ம கிட்டயும் ஓப்பனா நம்மள பத்தி உள்ள அனைத்து விஷயங்களையும் பேசி, அவங்க கூட நம்மளும், நம்ம கூட அவங்களும் பகிர்ந்துக்கிட்டோம்னா, இங்க நம்ம உறவுல தேவையில்லாத வீண் சண்டைகள சில நேரத்துல நம்ம தவிர்த்திடலாம். நம்ம அன்புக்குரியவங்க கிட்ட நம்மள பத்தி சொல்றதும், நம்மள பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு ஓப்பனா அவங்க ஒப்பீனியன தெரிஞ்சுக்கிறதும், அத புரிஞ்சுகிட்டு அவங்க கூட அந்த ரிலேஷன்ஷிப்ல பயணம் பண்றதும் தான் மேலும் அந்த உறவ அழகாக்கி காட்டும். இருவருக்குள்ளயும் எத வேணாலும் மனசு விட்டு பேசக்கூடிய மனநிலைமையையும், சூழ்நிலையையும் நம்ம உறவுக்குள்ள அமைச்சுக்கிறது தான் அந்த உறவ மேலும் வலுப்பெற வைக்கும். நம்பர் 3 சென்ஸ் ஆஃப் ஹியூமர். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நகைச்சுவை உணர்வு நம்ம கூட இருக்கிறதுங்கிறது, நம்மள ஃபர்ஸ்ட்டு நல்லா ஹெல்த்தியா வச்சுக்க உதவக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம கூட ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தவங்க பயணம் பண்றாங்கன்னா, அவங்க கூடயும் நம்ம நகைச்சுவை உணர்வோடு சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கணும். நம்ம கிட்ட இருக்க இந்த நகைச்சுவை உணர்வு கூட சில நேரத்துல உங்க துணையா இருக்கவங்கள உங்க பக்கம் கட்டி இழுக்கும். சில கடினமான சூழ்நிலைகள்ல கூட சிரிச்ச முகத்தோட அணுக பழகி கொடுக்கும். நம்பர் 4 எமோஷனல் பாண்டிங். உறவுகள் எப்போதும் ஒரு கனெக்டோட இருக்க எமோஷனல் பாண்டிங்கிறது இருவருக்குள்ளேயும் இருக்கிறது ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுது. ஒருத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்காம, மதிக்காம அந்த உறவோட நீண்ட தூரம் பயணம் பண்ண முடியாது. நம்மளோட சுய உணர்வுகளை நம்ம எப்படி மதிச்சு மற்றவங்களும் மதிச்சு நடக்கணும்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி தான் நீங்களும் உங்க துணையா இருக்கவங்களோட சுய உணர்வுகளையும் மதிச்சு நடக்கணும். அப்பதான் அந்த உறவு மேலும் வலுப்பெறும், நமக்கானதாகவும் இருக்கும். நம்பர் 5 சால்வ் தி ப்ராப்ளம். ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் இல்லாம இருக்காது. அது உங்க இருவருக்குள்ளேயும் ஏற்படுற சண்டை, சச்சரவு, மனஸ்தாபம், கருத்து வேறுபாடு இப்படி எந்த விஷயம் வேணாலும் இருக்கலாம். அந்த விஷயங்கள அன்னன்னைக்கு நீங்களும் உங்க துணையும் உட்கார்ந்து பேசி சரி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இருவரும் தூங்க போங்க. சுமைகளோடும், வலிகளோடும் உங்களால தூங்க முடியாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. உங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படும்போது அப்பப்போ மட்டும் சரி பண்ற ஆளா மட்டும் இருக்காதீங்க. அந்த பிரச்சனைகள் ஏற்படுறதற்கான அடிப்படை காரணங்களையும் கண்டறிஞ்சு, அதுக்கு நிரந்தர விடையா முடிவுகளை காண்ற ஆளாவும் இருங்க. உங்களுடைய பிரச்சனைக்கு எப்போது நீங்க இருவரும் நிரந்தரமான விடைகளை கண்டுபிடிக்கிற ஆளா மாறுறீங்களோ, அப்போதுல இருந்து உங்க உறவு யாருனாலையும் பிரிக்க முடியாத உறவா ஸ்ட்ராங்கா மாற ஆரம்பிச்சிருக்கும். நம்பர் 6 கிவ் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஈச் அதர். நம்ம துணையா இருக்கவங்க நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பெஷல், அவங்கனால நம்மளோட வாழ்க்கை எந்த அளவுக்கு அர்த்தங்கள் பெற்றிருக்கு, அவங்கள நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோம் இப்படின்னு நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்துறது மூலம் உங்க இருவருக்குள்ளேயும் அன்பும் காதலும் நெருக்கமும் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உருவாகும். நீங்க உங்க இருவருக்குள்ளேயும் சின்ன சின்ன விஷயங்கள்ல பாராட்டுகள் உங்களுக்குள்ள கொடுத்துக்கிறதுனால அந்த உறவு வலுவான உறவா உருவாக ஆரம்பிச்சிடும். நம்பர் 7
டாக் அபவுட் யுவர் ஃபியூச்சர். நம்மளோட எதிர்காலத்த பத்தி நம்மளோட துணையா இருக்கவங்ககிட்ட பேச இன்னும் சில பேர் பயந்துகிட்டு தான் இருக்காங்க. அதனால அவங்க நம்மள விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு அச்சப்பட்டுட்டும் இருக்காங்க. நம்மளோட எதிர்காலத்த பத்தி அவங்க கூட பேச பயப்படக்கூடாது. அது உங்களோட தனிப்பட்ட இலக்குகளாக இருக்கலாம், இல்ல குடும்பம் சார்ந்த விஷயங்களா கூட இருக்கலாம். இப்படி எதுவா இருந்தாலும் நீங்க உங்க உங்க துணையுடன் அத பத்தி கண்டிப்பா பேசணும். அவங்க உண்மையிலே உங்கள நேசிக்கிறாங்கன்னா, உங்களோட லட்சியத்திற்கு தடையா இருக்க மாட்டாங்க. உங்க கூட சேர்ந்து அந்த லட்சியத்த அடைய போராடுவாங்க. இந்த 7 விஷயங்களும் நம்மளோட டே டு டே லைஃப்ல டெய்லி ஹேபிட்ஸா ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க கடைபிடிச்சுட்டாங்கன்னா, கண்டிப்பா நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா ரொமான்டிக்கான ரிலேஷன்ஷிப்பா மாற ஆரம்பிச்சுரும். வீடியோவ ஃபுல்லா பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி. இந்த டாபிக் பத்தி நீங்க எதுவும் சொல்ல விருப்பப்பட்டா, நெனச்சா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.